இருந்து சித்த நேரம் உட்கார், அப்புறம் போலாம். இல்லக்கா, அதான் பிள்ளைங்களாம் வந்துட்டாங்களாட்டு இருக்குது. இங்க வீட்டுல பூமாரி பையனால வந்திருப்பாங்களா, சரி அதான் போலான்னு நினைச்சேன். அது என்னமோ பிள்ளைங்களுக்கு ஏதோ பரிச்சை வருதாமா, இன்னும் ஒரு வாரத்துக்கு 10 நாளுக்கு ஏதோ லீவுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. எப்படி இருந்தாலும் பூமாரி இங்க தானே வருவா. அப்படியா? எனக்கு ஒன்றும் தெரியாதே, இந்த புள்ள எதுவுமே சொல்லவே இல்லையே என்கிட்ட. ஆமா, என்ற பிள்ளைங்கள இருந்து சொல்லல, ஏதோ அவங்க அத்தக்காரி கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க போல. காலையில சாப்பாடு எடுத்துட்டு போறப்பதான் அந்த அகிலா கண்ணதே சொன்னான். ஓ அப்படியா? சரி சரி, இந்த பிள்ளைக்கு வேணா ஃபோன் பண்ணி பாக்குறேன் என்ன பண்றாங்கன்ட்டு. சரி, ஃபோன் பண்ணி பேசு. வேணா இங்க வர சொல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து இங்கே காப்பி போடலாம். நான் வேணா உள்ள போய் இந்த மாயா கிட்டே சொல்லிட்டு வர போடட்டும். சரிக்கா. மாயா, ஹலோ அம்மா. என்னம்மா சொல்லுங்க, எங்க போனீங்க? வீட்டுல ஆளவே காணோம். நான் இதான் இந்த சோனி வீட்டுல தான் இருக்கிறேன். காலேஜ்ல இருந்து வந்துட்டீங்களா? இப்பதாம்மா வந்தோம். சரி, நான் தோட்டத்துக்கு போயிட்டு இப்பதான் வந்தேனா, இப்படியே வந்துட்டேன். சரி, நீங்க என்ன பண்றீங்க? என்ன காலேஜ்ல லீவாம ஒரு வாரத்துக்கு? அப்படியா? ஆமாமா, படிக்கிறதுக்கு லீவ் விட்டுக்கறாங்க. ஏமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அத சோனி சொல்லிருப்பாளாட்டு இருக்குது, அதான் இங்க தான் சொன்னாங்க. சரி, சாப்பாடெல்லாம் இருக்குது, போட்டு சாப்பிடுங்க, நான் அப்புறமேல் வரேன். அம்மா, பூமாரி எங்க? அவ ஏதோ கிச்சன்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கறாமா. சரி சரி, சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன், போட்டு சாப்பிடுங்க. பூமாரி வேணா இங்க வரதுனா வர சொல்லு. சரிம்மா, நானும் கொஞ்சம் ஃப்ரெண்டுங்க கூட வெளியே போறேன். இந்நேரத்துக்கு மேல எங்கடா போற? சரி சரி, கோயில் கிட்ட தானே போறேன், போனமா வந்தமான்னு இருக்கணும். பசங்களோட சேர்ந்து தங்கி இங்கேயும் போயிட்டு இருக்க கூடாது, சரியா? சரி வைக்கிறேன், பூமாரி வர சொல்லு. மாயா, கொஞ்சம் எல்லாம் காப்பி போட்டு எடுத்துட்டு வாடி. நான் இப்பதான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்தா ஒரே சலுப்பா இருக்குது. என்னம்மா, நானே இப்பதான் காலேஜ்ல இருந்து வந்தேன், நீங்க எதை போட்டு வச்சிருப்பீங்க, ஊத்தி குடிக்கலான்ட்டு வந்தா என்னை வந்து காப்பி போடுங்கிறீங்க. ஆமாடி, அண்ணாடி நான் போட்டு வச்சுட்டு தானே இருக்கிறேன். ஒரு நாளைக்கு போட சொன்ன என்ன உங்களுக்கு? எனக்கு நம்ம டயர்டா இருக்குது, இவ்வளவு வேணா போட சொல்லுங்களேன். ஐயோ, என்னாலேயே முடியாதுப்பா, நல்லா நாளையில இருந்து வேணா போட்டு தரமா. இன்னைக்கு இதை இவ்வளவே போட சொல்லுங்க. லீவ் இருக்கிறப்ப நானே வேணா நிறைய வேலை செஞ்சு தரேன். இப்ப நாளை விடுங்கப்பா, எனக்கே ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குது, பசிக்குது. நான் முறுக்கு எடுத்துட்டு போறேன், நானும் அத்தை கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அம்மா, லீவுனா எனக்கு சேர்த்து நினைச்சுக்காதீங்க, அவளுக்கு மட்டும் தான் லீவு, எனக்கெல்லாம் இருக்குது எப்பவும் போல. என்னடி சொல்றேன், அவ காலேஜே லீவுங்கிற, உனக்கு மட்டும் எப்படி இருக்கும்? அம்மா, அவ வேற டிபார்ட்மெண்ட், நான் வேற டிபார்ட்மெண்ட்மா. எனக்கு இருக்குதுமா, அவங்களுக்கெல்லாம் லீவு தான், எனக்கு இருக்கு. என்னடி என்னென்னமோ சொல்றீங்க? பள்ளிக்கூடமெல்லாம் லீவுனா எல்லாத்துக்கும் தான் லீவா இருக்கும். இது என்ன, காலேஜுக்கு போனா ஒருத்திக்கு லீவு ஒருத்திக்கு இருக்குங்கிறீங்க? ஆமாம்மா, அவளுக்கெல்லாம் இருக்கு. எங்களுக்கு செமஸ்டர் வரப்போகுதா, அதனால எங்களுக்கு படிக்கிறதுக்காக லீவ் விட்டுருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு தான் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம் அன்னைக்கு மட்டும் அப்பப்போ போயிட்டு வருவான். எப்படி இருந்தாலும் இன்னும் 15-20 நாளுக்கு அப்படிதாம்மா இருக்கும். சரி சரி, அப்பனா நீ எல்லாம் தோட்டத்துக்கெல்லாம் கூட மாட வந்து ஏதாவது வேலை பாரு, லீவு தானே. சரிம்மா, அப்பப்போ இடையில வேணா வரேன், எல்லா நாளும் வர முடியாது, படிக்கணும்ல. ஆமாடி, நீ எல்லா நேரமும் அப்படியே படிச்சுட்டு இருக்கிறவாரு, எப்போ பார்த்தாலும் ஃபோனு கையுமா இருக்கிறது. படிக்கிறேன்னு சொல்லிட்டு புக் எடுத்து வச்சு படிக்கிறதே நான் பார்க்கறதே இல்லை இந்த காலேஜுக்கு போனதுல இருந்து. எப்போ பார்த்தாலும் ஃபோன்லயே இருக்கிறேன், கேட்ட ஃபோன்லயே படிக்கிறேன்னு சொல்றேன். என்ன தேமாத்தி சுத்திட்டு இருக்கிறீங்களோ தெரியல. உங்க அப்பா என்னடானா எதுவுமே கவனிக்காம அவர் வாட்டுக்கு அவரு உண்டு தோட்டம் உண்டுன்னு கிடக்குறாரு. எனக்கு எது படிக்காதனால எனக்கும் சரியா தெரிய மாட்டேங்குது, என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்ட்டு. ஆமா, காலேஜ் எல்லாம் போனா அப்படிதாம இருக்கும், உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. போன்ல தானே எல்லாமே அனுப்புவாங்க, சும்மா அதை எழுதி வச்சு படிக்கிறதுக்கு இதா இருக்குது. அதனால அப்படியே போனை பார்த்தே நாங்க படிச்சுக்கிறோம். ஏனமா, காலேஜுக்கு வந்து ஒரு நாளைக்கு கேட்கணும், நீங்களாம் என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க எப்படி படிக்கிறீங்கன்னு. ஆமா, இந்த ஸ்கூல்ல எல்லாம் அப்பப்ப கூப்பிட்டு ஏதோ மீட்டிங்னு சொல்லி பேசுவாங்களா, அந்த மாதிரி காலேஜுக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்களா? இன்னும் ஒரு வாட்டி கூட கூப்பிடவே இல்லை நீங்க. கூப்பிட்டாங்கன்னு சொல்றேம்மா, கூப்பிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு சொன்னாங்களா, அது முன்னாடி நாள் தான் மெசேஜ் அனுப்புனாங்க. சரி, அதனால நான் சொல்லலாம். நீங்க அன்னைக்குன்னு பார்த்து எங்கேயும் வெளியே போறேன்னு சொன்னீங்களா, அதனால நான் எதுவுமே சொல்லவே இல்லை. அடுத்த வாட்டி சொன்னாங்கன்னா உங்களுக்கு வர சொல்றேன். என்னடி சோனி சொல்ற, கூப்பிட்டாங்களா? நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லையா? நான் என்னமா வேலையில இருக்க போறேன், நீ இந்த மாதிரி வர சொன்னாங்கன்னா நான் வர போறேன். ஏதோ ஒன்று பண்ணவேல, இல்லாட்டி உங்க அப்பாவையாச்சும் அனுப்பி வச்சிருப்பல, நீ எதுக்கு சொல்ல முட்டா? நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு நினைச்சமா, அவங்க முன்னாடியே சொல்லல, திடீர்னு நைட்டு தான் மெசேஜ் அனுப்புனாங்க, மதியானம் 2 மணிக்கு அடுத்த நாள் வாங்கன்னு சொல்லி. நீங்க வேற அன்னைக்கு எங்க தோட்டத்துல வேற ஏதோ வேலை இருக்குது அப்படி இப்படினீங்களா, சரி அதனால தான் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. சரி, அடுத்த வாட்டி வேணா சொல்றேன். ஆமா, அப்ப நீ சொல்லவே இல்லை, நாங்களும் வரவே இல்லை, அப்ப அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கம்மா. சரி சரி, அவங்க சொல்லாட்டி பரவாயில்ல, இன்னொரு வாட்டி அந்த மாதிரி ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா முன்கூட்டியே சொல்லு, நானோ இல்லாட்டி அப்பாவோ வர்றோம், சரியா? சரிம்மா. மாயா, சரி போடி, நீயே காப்பி ஊற்றி வையே, அவளுக்கு தான் நீ லீவு தானே, அவளை நான் வீட்டு வேலை வாங்கிட்டு தோட்டத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போறேன், சரியா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ வெயி. சரிம்மா, வைக்கிறேன். என்ன பண்றது, வைக்கலன்னு சொன்னா விடவா போறீங்க? சரி, அப்படி என்னதாடி வேலை செய்றீங்க வீட்டுல? பொட்ட பிள்ளைங்க 2 பேரும் இருக்கிறீங்கன்னு பேரு, ஒரு வேலையும் செய்யறது இல்ல. காலேஜ் போறேன் காலையில எழுந்திரிச்சு பைய தூக்கிட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டு போயிட்டா போதுமா? வீட்டுக்கு வந்தாலாச்சும் ஏதாச்சும் ஒரு வேலை வெட்டி செய்யணும். ஒண்ணுமே செய்யலன்னா எப்படிடி? எல்லாத்தையும் இழுத்து போட்டு நானே செஞ்சுட்டு இருக்க முடியுமா? எனக்கு சில நாள் முடியாம போகுது. எதுக்குதான் நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆம்பளை பசங்க
தான் படுக்கணும் மாட்டிருக்குது. என்ன மலரே ஃபோன் பண்றேன்னு சொன்னா ஃபோன் பண்ணிட்டியா? ஃபோன் பண்ணிட்டக்கா. இதை பையனுக்கு தான் கூப்பிட்டு பேசினேன். இந்த பூமாரி இதை வர சொன்னேன். சரி வரட்டு. என்னக்கா தோட்டத்துக்கு போயிட்டு வந்தீங்களாட்டு இருக்கு? வானிலா வா. ஆமா தோட்டத்துக்கு தான் போயிட்டு வந்தேன் நானும் மலரும். என்ன சின்ன புள்ள கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? அதெல்லாம் போயிட்டு தாக்கா இருக்குது. அதெல்லாம் அவங்களே எல்லாம் பாத்துக்கிறாங்க. ஏன் சின்ன புள்ள உனக்கு ஒன்றும் வேலை இல்லையாங்க? நான் எனக்கா வேலை செய்ய போறேன். அதான் எல்லாத்துக்குமே ஆள் வச்சிருக்கிறாங்களாச்சு. அப்புறம் மண்டபத்துக்கு நாளைக்கு போறது தானே. அப்புறம் இப்போ போய் என்னத்தை போய் செய்ய போறோம்? அதான் சாப்பாட்டுக்கு எல்லாம் செய்யறதுக்கு எல்லாம் ஆள் வர சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன அது எல்லாம் பையனே பாத்துக்கிற கிருஷ்ணனே. எங்க அண்ணனே ஏதோ பாத்துக்கிறாராட்டு இருக்குது. அப்ப இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கல்ல? என் வனம் வீட்டுல தான் இருந்தே சின்ன புள்ள? ஆமா போங்க. அவங்க நீங்களும் காலையில சாப்பிட்டுட்டு வந்தது, அவளும் சாப்பிட்டுட்டு எல்லாம் நாங்க 2 பேரும் வந்துட்டோம் வெளியே. அவ வீட்டுக்கும் போகல, அவங்க அண்ணன் வீட்டுக்கும் போகல. எல்லாம் சுத்திட்டு தான் கிடக்குற காலையில இருந்து. யாசன புள்ள உங்க அண்ணன் வீட்டுலேயே போயிருக்க வேண்டியதானே 2-3 நாளைக்கு. உங்க அன்னைக்காச்சும் கூட மாட ஏதாவது ஒத்தாசி இருக்க வேண்டியதுதானே? ஆமா 4 ஆள்கிட்ட சொல்றீங்க. இவகிட்டயா? இவ என்னத்துக்கு போய் ஒத்தாசை பண்றா? வேணும் ஒண்ணு பண்ணுவா. நேரத்துக்கு போய் வேணா தின்னுட்டு வருவா. அதை தவிர இவ என்ன ஒத்தாசை பண்ண போறா? ஏடி குந்தாணி, நீ ஏன் காலையில இருந்து என் கூட சுத்திட்டு இப்போ வந்து என்னமோ நான் மட்டும் தான் இது பண்ற மாதிரி பேசுற? நான் சுத்தினா எனக்கு ஒன்றும் வேலை இல்லை, அதனால சும்மா அப்படியே இருக்கேன். உனக்கு தான் உங்க அண்ணன் வீட்டுல எல்லாம் கல்யாண வேலை வச்சிருக்காங்கல்ல, போய் கல்யாண வேலை ஏதாவது பார்க்க வேண்டியதானே? அதெல்லாம் கூட பரவாயில்லக்கா. இவனுக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன சின்னப்புல என்ன பண்ண? நிலா என்னமோ சொல்றா. அவளையே கேட்குறீங்க, நான் சொல்றேன் இருங்க. நாங்களுமே இவ்வளவுமே வந்துட்டு இருந்தோமா, இங்க திண்ணையில வர வழியில அந்த மொட்டக்கார அத்தாவும் இவங்க அத்தையும் உட்காந்து நான் பேசிட்டு இருந்தாங்களா. இவங்க அத்தை பார்த்தது இவ என்ன வேலை பண்ணா தெரியுமா? என்ன நிலா என்ன செஞ்சா? இவா அவங்க அத்தா இவளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதாவது வேலை கொடுப்பாங்க, ஏதாவது திட்டுவாங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கண்ணில் படாமல் போகணும்னு சொல்லிட்டு என்னை முன்னாடி அனுப்பிட்டு யாரும் துணி துவச்சு போட்டிருந்தாங்களா, அதில் ஏதோ ஒரு சாலை தூக்கி இவெல்லாம் சுற்றிட்டு முக்காடு போட்டுட்டு ஒன்றும் தெரியாதவளாட்டு அப்படியே வந்துட்டாக்கா. ஆமா, எங்க அத்தா அதுக்கே பார்த்துட்டு என் முக்காடு போட்டோம்னி நில்லுன்னு கத்திட்டே இருந்தது. நான் பாட்டுக்கு நிக்காம ஓடி வந்துட்டேன். சமாளிச்சுட்டு எனக்கு தானே தெரியும் அதெல்லாம். வீட்டுக்கு போனா என்னை வெளியவே விட மாட்டாங்கடி. அதனாலதான் நானே வீட்டுக்கு போகாம அப்படியே சுத்திட்டு கிடக்குறேன். யாசன் புள்ள என்ன வீட்டுக்குள்ள வச்சு உனக்கு கட்டி வச்சிடறாங்களா, இல்ல ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிடறாங்களா உங்க அத்தை? அப்படி பண்ணா கூட பரவாயில்ல, பேசாம நான் பாட்டு தூங்கிட்டு நிம்மதியா இருப்பேன் தின்னுட்டு. எங்க அத்தை வீட்டுக்கு போனா அதை செய்ய இதை செய்யின்னு ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டே இருப்பாங்கக்கா. சித்த நேரம் கூட என்ன உட்காரக்கே விடவே மாட்டாங்க. ஆமா எந்த வேலையும் சொல்லலைன்னா நீ பாட்டுக்கு வீட்ல இருந்து ஓடிடுவ. உன்னை வீட்ல இருக்க வைக்கிறதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? என்ன சொல்ல புள்ள வண்டி வந்திருக்காங்க? ஆமா காளிமாக்கா, இதான் நானும் எல்லாரும் தோட்டத்துக்கு போயிட்டு வந்தோமா சாப்பாடு கொடுக்கறதுக்கு. இப்பதான் வந்தா. சரி அதான் இப்படியே உட்கார்ந்தா. சரி இதான் நிலா சின்ன புள்ள இப்பதான் வந்தாங்க. வாங்க காளிமாக்கா வாங்க உட்காருங்க. இருக்கட்டு சீதா பரவாயில்ல, வேலை கிடக்குதே போகோனே. சரி இந்த பக்கம் வந்தானே ஒரு வேலையா, சரி அப்படியே உங்களே பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். சரிக்கா உட்காருங்க. இதை புள்ள காஃபி போட்டுருக்கா, குடிச்சிட்டு போவீங்களா? இல்ல சீதா பரவாயில்ல, நான் இப்பதான் போட்டு குடிச்சிட்டு தான் வந்தேன். இத சின்னம்மா எல்லாம் சின்ன புள்ளையோட அத்தையெல்லாம் அங்கதான் உட்காந்துட்டு இருந்தாங்களா. சின்ன புள்ளையோட பையனும் வேண்டி என்னடி இங்க இருக்கிற நீ, உங்க அத்தை உனக்கு காணாம தேடி கிடக்குறாங்க, நீ நம்ம வீட்டுல தான் இருக்கிறேன்னு சொல்லி வந்து என்னை கேட்டுட்டு இருந்தாங்க. நீ பார்த்து இங்க கிடக்குற, பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து அங்க இருக்கிறான். ஓ வந்துட்டானா? என்ன நான் நம்ம வீட்டுல தான் இருக்கிறானா? ஏடி பையன் வந்துட்டானா என்னை கேக்குற? உனக்கு பையனை கூப்பிடணும் வைக்கணும்ட்டு அவனுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் டெய்லி அத்தை தானே அவனை கூப்பிட்டுக்கிறாங்க. அப்புறம் என்ன, எப்பவும் போல அவங்களே கூப்பிட்டுக்குவாங்கன்னு நினைச்சேன். ஆமா ஆமா உங்க அத்தை தான் கூப்பிட்டுட்டு சரி அங்கதான் சிம்ரன் கூட ஏதோ விளையாடிட்டு கிடந்தா என்னமோ வச்சுட்டு சரி அங்கதான் இருக்கிறாங்க. அவனுக்கு எல்லாம் பால் காய்ச்சி கொடுத்தா ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தான். அதான் உங்க அத்தை அங்கதாண்டி இருக்கிறாங்க. ஓஹோ, எங்க அத்தை அங்கதான் இருக்கிறாங்களா? வீட்டுக்கு போக வேண்டிய இருக்குது அப்ப இன்னைக்கு? ஆமா ஆமா நான் தான் இருக்க சொன்னாங்கயே. அது கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. நாளைக்கெல்லாம் எடுத்து மண்டபத்துக்கு போறக்கெல்லாம் எடுத்து வைக்கணும். கொஞ்சம் இந்த தாலி கீழே எல்லாம் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் நூலெல்லாம் என்னமோ கோர்க்கணுமாமா. அப்புறம் என்னமோ அந்த பரிச காசு அதை என்னமோ எல்லாம் மூடிச்சு போட்டு எல்லாம் வைக்கணும்னு என்னென்னமோ வேலை இருக்குது. நாங்க சேரண்ட சின்னமாவும் அத்தையும் சேர்ந்து தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாக்கா எல்லாம் இன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா நாளைக்கு போறதுக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் பாரு. இல்லாட்டி போற நேரத்தில் அலமோதி கிடக்கணும். ஆமா சீதா நானும் சரி அதான் இன்னைக்கு எல்லாம் அவங்களே எல்லாம் பார்த்து எடுத்து வைங்கன்னு சொன்னேன். எனக்கு அதெல்லாம் இன்னும் ஒன்றும் தெரியாதா சரியா. சரி அதை அவங்க 2 பேரும் எல்லாம் பார்த்து பொறுப்பெல்லாம் எடுத்து வச்சுக்குவாங்க. அதான் சரி அதை காய்ச்செல்லாம் போட்டு கொடுத்துட்டு வந்தேன். குடிச்சிட்டு சரி எல்லாம் அந்த வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அதான் நானுமே ஒரு ஜோலியாக வந்தேன்னா சரி அதான் உங்களே பார்த்துட்டு நைட்டு வேணா அவங்க வீட்டுக்கு வர சொல்லலாம்னு நினச்சிட்டு தான் கூப்பிட்றக்கு வந்தேன். நைட்டா இன்னைக்கு எதுக்குக்கா? நாளைக்கு தானே மண்டபத்துக்கு போகிறோம். ஆமா சீதா நாளைக்கு தான் போகிறோம். இதை பூவெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னேன். கொஞ்சம் இன்னைக்கெல்லாம் பூவெல்லாம் கட்டி வச்சிடலாமா, அதுக்கு தான் சொல்றதுக்கு வந்தேன். நாளைக்கெல்லாம் மண்டபத்தில் போய் எல்லாம் எதுக்கு கட்டிட்டு இருக்கோம். இன்னைக்கு நைட் எல்லாம் கட்டி வச்சிட்டோம்னா நாளைக்கு போகிறப்பவே எல்லாரும் வச்சுக்குவீங்க. அப்புறம் முகூர்த்தத்துக்கு எல்லாம் வச்சுக்குவீங்கல்ல, அதுக்கு தான். அப்படியாக்கா எல்லாத்துக்குமே சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லிட்டீங்களா? ஆமா சீதா
எல்லாத்தையும் சேர்த்து தான் வாங்கி சொல்லிருக்கேன். நிறைய தான் வாங்கிட்டு வருவா. நீங்க பேசாம எல்லாரும் அங்க வீட்டுக்கு வந்துடுறீங்களா? அங்க கொஞ்சம் எல்லாம் பூ கட்டி எல்லாம் அவங்கவுங்க வேணுங்கிறது வேணா எடுத்துட்டு வந்துருங்க. அப்புறம் மிச்ச பூ வேணா அங்க கொஞ்சம் வச்சிருங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு போற அன்னைக்கு அப்ப கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்படியாக்கா? நீங்களே எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வர சொல்லிட்டீங்களா? ஆமா சீட், எப்படி இருந்தாலும் அப்புறம் பூ வாங்கணும்ல, அதனால எல்லாத்தையும் சேர்த்தியே வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன். சரிங்க காளியம்மாக்கா, நான் ஒரு 8 மணிக்கு மேல வேணா வரேன். அவரு தோட்டத்துல இருந்து வரட்டும், சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துட்டு சொல்லிட்டு வேணா அப்புறம் வரேன். அவர் கொஞ்ச நேரம் வேணா பூ கட்டிட்டு ஒரு 10 11 மணிக்கோ 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறோம். சரி சீதா. சரி சாப்பாடெல்லாம் வேணா அங்கதான் எல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறாங்க, வந்து சாப்பிட்டுக்கோங்க. இல்லக்கா, நானே எல்லாம் செஞ்சுட்டேன். இப்பவே எல்லாம் மத்தியானமே எல்லாம் நான் தட்டி சேர்ந்து செஞ்சு வச்சுட்டேன். நீங்க எதுக்கு போட்டு எல்லாம் அலமோதி கலந்து செய்யறீங்க? பேசாம உங்களுக்கு கலவை ஏதோ வீட்டு கலவை செஞ்சுக்கோங்க. ஆமா, வீட்டு கலவை என்னத்த போய் செய்யறேன், அதெல்லாம் சேர்த்துதான் செய்யறேன். சாப்பிடுங்க ஆளுக்கு ஒரு வாய், சரியா? சரி நான் வரட்டுமா? சரி அப்புறமேல் வாங்க. மலர நீயும் வா. பிள்ளைங்களை வேணா எல்லாத்தையும் வர சொல்லு. சரிங்கக்கா, அப்புறமேல் வரோம். சரி சீதா. சரி மலர, நான் கிளம்புறேன். அடியே சின்னப்புள்ள, என்ன வீட்டுக்கு வரே இல்ல இங்க உட்காந்துக்கிறியா? இதை வரேன், நீ வரேன். சரி நடங்க, வரேன் உங்க கூடயே. சரிக்கா, நானும் அப்படியே போயிட்டு வரேன், அப்புறமேல் வாங்க. நீலா குந்தாணி, நீ வாடி. சரி சரி போ சின்னப்புள்ள, அப்புறமேல் வரேன். அந்த அக்காங்க வரும்போது போ போ. உங்க அத்தை உன்னை என்ன கண்டுபிடிக்காம விட்டுருப்பாங்க? நீ என்னதான் முக்காடு போட்டு நடிச்சாலும் அதெல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. போ போ, போய் சமாளி. ஸோ அடியே நீலா குந்தாணி எங்க அண்ணி இருக்கிறாங்கன்னு தெரியாம அவ பாட்டு கொள்ளறிட்டு இருக்கிறா பாரு. சரி சீதா. சரி நான் வரேன். மலர் வரேன். சரிங்கக்கா. நடங்க, நீ எட்டு வச்சு நடங்க டக்குன்னு. நான் நடக்கிறதெல்லாம் இருக்கட்டும். என்ன நிலா என்னமோ சொல்றா உன்னை பத்தி? என்ன நடிச்சியாமா என்ன? அவன் ஏதோ உளறி இருக்கிறா, நீ வாங்க போல வீட்டுக்கு. என்னமோ போய் சமாளிங்கிறா. அவ ஒரு லூச, நீ வாங்க. அடி பாவி சின்ன புள்ள, உன் கூட சேர்ந்ததுக்கு நீ என்னை லூசுன்னு சொல்லிட்டு போறிய உங்க அண்ணிக்கிட்ட. இருடி, அப்புறமா உன்னை வச்சுக்கிறேன். நம்ம வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குற வியூவர்ஸ் ஆர்வி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.